வேதத்தை வாசிங்க. ரோமர் புஸ்தகம் 1 கொரிந்தியர் 8:17 வாசிங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கிறிஸ்துவுடனே கூட மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். அல்லேலூயா, இல்லை சொல்லுங்க எல்லாரும். நீங்கள் எல்லாரும் மகிமைப்படணும். அப்படின்னா மகிமைனா என்ன? புகழ், கணம், மேன்மை. அது கண்டிப்பாக ஆண்டவர் என்ன செய்வார்? உங்களுக்கு அதுக்கு தருவா. ஆண்டவர் யாரும் முன்கூர் 30ஆம் வசனம் வாசிங்க. 30ஆம் வசனம் வாசிங்க. யார் அழைத்திருக்கிறாரோ, முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். யார் அழைத்து எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். கை தெரிஞ்சு வச்சாமா? ஆண்டவருடைய வேலை என் பிள்ளைகளை நான் மகிமைப்படுத்தணும். நம்ம என்ன செய்யறோம்? ஆண்டரை மகிமைப்படுத்துகிறோம். அதிலே சொல்லுங்களாரும் மகிமை உமக்கன்றோம், மாட்சிமை உமக்கன்றோம் சொல்லி நம்ம ஆண்டருக்கு மகிமை செய்வோம். ஆனால் ஆண்டர் அந்த மகிமையை அவர் எடுத்துட்டு நமக்கு அதை ஒரு சிறு மகிமை கொடுக்காம போகவே மாட்டார். அதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அன்றைக்கெல்லாம் எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, மயக்கடிச்சு விட மாட்டேன். அப்படியே பயங்கர பசி, லோ சுகர் ஆயிடுச்சு. இப்போ வீட்டில் சமைச்சிட்டு இருக்காங்க, வீட்டில் ரெடி எனக்கு சாப்பாடு அவங்க தான் ரெடி பண்ணாங்க. ஆனால் என் இல்லை முதல் மக 30 அவள் சாப்பிட்டுட்டு இருக்கிறான் நைட்டு 9:30. அதில் ஒரு தோசை எடுத்து கொண்டா கொடுத்துட்டான். அது சாப்பிட்டோன்னா கொஞ்சம் தெம்பு வந்துடுச்சு. அதில் சொல்லுங்களாரும். அப்போ நான் அவளை கொடுத்து நான் சொல்கிறது அவளுக்கு மகிமை தான். அவள் சின்னவா, அதனால் நான் அவளை மயப்படுத்த மாட்டேன், அவளை கனமன மாட்டேன் சொல்லவே கூடாது. அல்லேலூயா. நீங்கள் கூட சின்ன உதவியாக இருக்கலாம், அதே கத்தை மயப்படுத்திடுவார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை மயப்படுத்த விரும்புகிறார். 2 காசு போட்ட விதவைதாவா, 2 காசு தான் போட்டா. அவளை பாருங்கள், ஆண்டவர் மயப்படுத்திட்டார். அவளுடைய அந்த காணிக்கை டப்பாவை தூக்கி அந்த சர்ச்சு மேலே இஸ்ரேலில், இன்றைக்கி இஸ்ரேல் நாட்டுக்கு போனீங்கன்னா ஒரே சர்ச்சு, அந்த சர்ச்சு மேலே சிலுவைக்கு பக்கத்தில் அவள் காணிக்க போட்ட அந்த பானை, பெரிய பானை இருக்குது, அந்த தொட்டி. அல்லேலூயா. அந்த சாடி கணவர் கல்யாணத்தில் தண்ணீர் நிரப்புனாங்க பாரு, பெரிய சாடி, கச்சாடி. அந்த கச்சாடி மாதிரி ஒன்று சிலுவைக்கு பக்கத்தில் வச்சுருக்காங்க மேலே. நான் கேட்டேன், இன்னும் அந்த ஆண்டவர் 6 கச்சாடியை கீழே தானே வச்சுருந்தாரு, இப்போ ஒரு கச்சாடி மேலே போயிருக்கு. என்னென்னா, இல்லை சார் அதான் 2 காசு போட்ட விதவை போட்ட கச்சாடி. அல்ல சொல்லுங்களாரும். அவங்க கட்டுக்கட்டாக பணம் போட்டாங்க, அப்படி பணம் போட்டாங்க. அந்த காணிக்கிட்ட பால் எங்கே போச்சுன்னு தெரியல. ஆனால் அந்த 7 விதவை போட்ட 2 காசு போட்ட கச்சாடி எத்திக்கு மேலே வச்சுருக்காங்க. கர்த்தர் உங்களையும் உயர்த்துவார். அல்லேலூயா. ஆமாம், மெய்யாகவே அவர் நல்லா கவனிங்க. இந்த வசனம் ரொம்ப அருமையான வசனம், அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். சரியா? ஏசாயா 53:4 வாசிங்க. ஐசாயா சாப்டர் 53:4. ஏசாயா 50. மெய்யாகவே அவர் நமது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை பாடுகள் கிறிஸ்துவுடனே கூட பாடுபடி, கிறிஸ்துவுடனே கூட ஆளுகை செய்யும்படி, கிறிஸ்துவோடு கூட நீங்கள் மதிக்கப்படும்படி ஆண்டவர் என்ன செய்கிறாரு? ஆண்டவர் சொல்லி, நீ என்னோட பாடுபட்டால் என்னோட ஆளுகை செய்யலாம், என்னோட கூட பாடுபட்டால் நீ எனக்கு கிடைக்கிற மகிமையை நான் உனக்கு கொஞ்சம் கொடுப்பேன் அப்படிங்கிறார். அல்லேலூயா. அப்போ அவருடனே கூட நான் மயப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். அப்போ பாருங்கள், அவர் எதுக்காக பாடுபட்டார்? அவருடனே கூட எதுக்காக பாடு? சரிங்க. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய துக்கங்களை சுமந்தார். வேதத்தில் வாசிக்கும் போது ஏசாயா 53:5 வாசிங்க. நம்மேல் தமது பாவத்து நிமித்தம் விழ வேண்டிய அவர் அடி அவர் மேல் விழுந்தது. நம்ம பாவம் செஞ்சிட்டோம், நம்ம மேலே தான் அடி விழுகணும். யார் மேலே விழுந்துச்சு? என்ன இப்போ நான் இருக்குன்னு வச்சுங்களேன், என்னை நான் தப்பு பண்ணிட்டேன், எங்கள் அப்பா அடி சரியான அடி கொடுக்க போகிறார், ஏன்னா தப்பு பண்ணிட்டு வந்து நிற்கிறேன். ஆனால் நடுவில் இருக்கிற எங்கள் அம்மா நினைஞ்சிருச்சு, டக்கு இது எங்கள் 2 பேருக்கு நடுவு விழுந்துட்டாங்க. 2 பேருக்கு நடுவு அவங்க வந்ததுனால என் மேலே விழ வேண்டிய அடி யாரும் விழுந்துச்சு பார்த்தீங்களா? என் பிள்ளையை நான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா இடையில வந்துட்டாங்க. என் பிள்ளை அந்த அடி தாங்க மாட்டான் அப்படின்ட்டு அவங்க தடுக்க வந்தாங்க பாருங்கள். அந்த அடி அவங்க மேலே, அம்மா மேலே விழுந்துருச்சு. அது மாதிரி தான் பிதாவாகி தேவன் நம்மளை அடிக்க வந்தார்.
இந்த பாவம் இப்படி பாவம் செஞ்சாடான்னு. ஆனால் அந்த பாவத்தை அந்த அடி வாங்க நம்ம ஒன்றுலாம் போயிடும். ஏசு வந்து நடுவில் விழுந்துட்டார். அல்லேலூயா. ஆனால் நம்ம மேலே விழ வேண்டிய, நம்ம பாவத்து நிமித்தம் நமக்கு விழ வேண்டிய அடி அவர் மேல் விழுந்தது. அதான் ஏசு 53:5 வாசிங்க. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் நம்ம மீறுதல் நம்மள மீறுதல். உபாகமம் 31 வாசிங்க. உபாகமம் 31:16. உபாகமம் 31:16. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ உன் பிதாக்களோட படுத்துக்கொள்ளப் போகிறாய். இந்த ஜனங்கள் எழும்பி தாங்கள் போயிருக்கும் தேசத்தில் உள்ள அந்நிய தேவர்களுக்கு சோர மார்க்கமாய் பின்பற்றி என்னை விட்டு தங்களுடனே நான் பண்ணின உடன்படிக்கையை மீறுவார்கள். அந்நாள் உடன்படிக்கையை மீறுவார்கள். அல்லேலூயா. அந்த 20 வசனம் வாசிங்க. 20. நான் அவர்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் அவர்களை பிரவேசிக்க பண்ணின பின்பு அவர்கள் புசித்து திருப்தியாகி கொழுத்து போயிருக்கும் போது அவர்கள் வேறே தேவர்களிடத்தில் திரும்பி அவர்களை சேவித்து எனக்கு கோபம் மூட்டி என் உடன்படிக்கையை மீறுவார்கள். பார்த்தீங்களா? எனக்கு கோபம் மூட்டி என் உடன்படிக்கையை மீறுவார்கள். அந்த மீறுதல் நிமித்தம் அவர் கொழுத்து போய் செய்வாங்க. திருப்தி அடைஞ்சு ஆண்டவர் பயங்கரமாக எழுதி வச்சுக்கிறார். இந்த ஜனங்க நல்லா சாப்பிட்டு கொழுத்து போய் இவங்க என் உடன்படிக்கையை மீறுவார்கள். இந்த மீறுதல் நிமித்தம் தான் ஆண்டு காயப்பட்டார். நம்ம இன்னைக்கு நம்ம கூட பார்த்திங்கன்னா ஏழையாக இருக்கவங்க, கஷ்டப்படுறவங்க, பசியும் பட்டினியமாக இருக்கவங்க கூட மீறுதல் பண்ண மாட்டாங்க. நல்லா காசு பணம் வந்து ஒரு காலத்தில் ஏழையாக இருந்தாங்க. இன்றைக்கி அவங்க கையில் காசு இருக்குது, பணம் இருக்குது, படிப்பு இருக்குது, அதிகாரம் இருக்குது, பதவி இருக்குது. அப்போ கொழுத்து போய் அவங்க என்ன செய்வாங்க? மீறுவாங்க, வார்த்தையை மீறுவாங்க. பிள்ளைங்க கூட அப்பா அம்மா பேச எப்போ மீறுவாங்கன்னா, சின்ன பிள்ளையாக இருக்கும்போது மட்டும் மீற மாட்டாங்க. அது பெரிய ஆள் ஆகி நான் ஒரு ஆள் ஆகிட்டேன், எனக்கு அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு அப்படிங்க வரும்போது அப்பா அம்மா வார்த்தையை மீறிடுவாங்க. அது மாதிரி நம்ம வாழ்க்கையில் இந்த ஆதி கிறிஸ்தவர்கள் அப்படி மீறினாங்க. அதனால தான் ஆண்டவர் காயப்பட்டார். யோசுவா புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். யோசுவா 7:11. என் உடன்படிக்கை கட்டளையை மீறினார்கள். அவர் மீறுதல் நிமித்தம் காயப்பட்டார். அல்லேலூயா. கட்டளையை மீறுதல். அதே மாதிரி 1 சாமுவேல் 15:24 வாசிங்க. 1 சாமுவேல் 15:24. பார்த்தீங்களா? உங்களுடைய கட்டளைகளை நான் மீறுதனால நான் பாவம் செய்தேன். அருமையான கட்டளை நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ நேரம் அவர் கட்டளை வசனத்தை மீறிடுமே. கட்டளைங்கிறது என்ன? அவருடைய வசனம் தான். அந்த வசனத்தை மீறுறதுனால நம்ம பாவம் செஞ்சிடறோம். அதே மாதிரி 2 நாளாம் புஸ்தகம் 26:18 வாசிங்க. செகண்ட் கிரானிக்கல் சாப்டர் 26:18. 2 நாளாகமும் 26:18. பார்த்தீங்களா? பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு வெளியே போ, நீ மீறுதல் செய்தாய். அல்லேலூயா. ஆசாரியன் ஏற வேண்டிய பலிபீடத்தை உசியா ஏறிட்டான். நீ மீறிட்டப்பா, நீ வெளியே போங்கிற. பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு வெளியே போ, நீ ராஜாவாக இருக்கலாம், ஆனால் நீ மீறிட்டியே. அல்லேலூயா. மீறி நுழையக்கூடாது. ஆண்டவர் சொன்னார், சீனா மலை மேலே யார் வரணும்? மோசே மட்டும்தான் இருக்கணும். வேற யோசுவா வேற யாரும் அந்த சீனா மலை பக்கத்தை போயிடக்கூடாது, கொன்னே போடுவார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. தொடக்கூடாது பொற்பாத்திரங்கிற மாதிரி அந்த சீனா மலையை தொடக்கூடாது. அது மாதிரி புல்பீட்டு, அது பிரசங்கம் போயிடும், படி போயிடும். இதெல்லாம் பயங்கரமாக ஆண்டு வச்சுக்கிறார். அப்படின்னா என்ன? மகா பரிசுத்த ஸ்தலம் அதெல்லாம் கொண்டு வரார். நீ வந்து துணிகரமாக போய் காரியம் செய்கிற. அப்படின்னா என்னன்னா, வாழ்க்கையில் துணிகரமாக பேசக்கூடாது, துணிகரமாக செய்யக்கூடாது, துணிகரமாக திருவந்தெடுத்துடக்கூடாது. அல்லேலூயா. ஆமாம். உசியாவே நீ இருக்க வேண்டிய இடம் வேறு, ஊழியக்காரன் நிற்க வேண்டிய இடம் வேறு. நீ எங்கே ஊழியக்கார இடத்துக்கு நீ வந்த மாதிரி நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். அது நிமித்தமாக தேவன் காயப்பட்டார். அது நிமித்தமாக தேவன் என்ன செய்ய அடிக்கப்பட்டார். அல்லேலூயா. நீ இருக்க வேண்டிய இடத்துல தாழ்மையாக இருக்கணும்.
உன்னை மேலே வா மகனா கூட இல்லாண்டவே நான் தகுதி இல்லாதவன். பார்த்தீங்களா, மோசே கூப்பிட்றாரு வா வான்னு. மோசே நான் தகுதி இல்லாதவன், திக்குவாய் வந்த நான் அப்படிங்கிறார். எத்தனையோ இடங்களில் பரிசுத்தவான்கள் பார்த்தீங்கன்னா நான் தகுதி இல்லாதவன், நான் அப்பிரயோஜனமானவன். தாவீது கூட சொல்கிறார், ஆண்டவரே ஒன்றுக்கு தகுதி இல்லாத, நான் குப்பை தூசி, நான் புழுதியில் உட்கார வேண்டாம், நான் புழுதி ஆண்டவரே, தான் புழு ஆண்டவரே நான் அப்படின்னு தன் தாழ்த்தினார் தாவீது. எவ்வளோ நல்ல காரியம் பாருங்கள். ஆனால் எத்தனையோ பேருன்னா தனக்கு மிஞ்சி காரியம் தலையிடுறாங்க. அதனால தான் ஆண்டவர் அடிக்கப்பட்டார். அல்லேலூயா. ஆமாம், அந்த மீறுதல் நாங்கள். அடுத்து வாசிங்க, யோபு 31:3 வாசிங்க. யோபு 31:33, 31:33. யோபு 31:33. பாருங்க, ஆதாமை போல பிரதர் வாசிங்க. நான் ஆதாமை போல என் மீறுதல்களை மூடி என் அக்கிரமத்தை என் மடியிலே ஒளித்து வைத்தேனோ. பார்த்தீங்களா, ஆதாம் பாவம் செஞ்சுட்டான், ஆனால் மனைவி வேற போட்டான். மனைவிக்கு கொடுக்க வேண்டிய ஒழுங்கு தான் இருக்கணும். மனைவியை மனைவி சொல்ல, நீ என்ன சொல்கிறது, ஏசப்பா சாப்பிடக்கூடாது இருக்கிறார். அல்லேலூயா, நீ என்ன சொல்ல சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கணும். இவன் மனைவி கீழ்ப்படிச்சிட்டு என் மனைவி நீ கொடுத்ததால நான் பாவம் செஞ்சேன் மூடி மறைக்கிறான். யார்? ஆதாமை போல என் பாவத்தை மறைத்தேனோ. ஆதாம் மீறுதல் பண்ணிட்டானே. தேவப்பிள்ளையை நல்லா கவனிக்கணும், நம்ம ரொம்ப கவனிக்கணும். அதே மாதிரி ரோமர் 5:14 வாசிங்க. ரோமர் 5:14. ரோமர் 5:14. ரோமர் சாப்டர் 5:14. அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களையும். ஆதாம் மீறுதல் ஆண்டு கொண்டு வராது. பவுல் சொல்றாரு ஆதாம் மீறுதலுக்கு ஒப்பிட்டு. 1 தீமோத்தேயு 2:14 வாசிங்க. 1 தீமோத்தேயு 2:14. 1 தீமோத்தேயு இங்கே ஏவாளை கொண்டு வராங்க. ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஏவாளே வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டால். அல்லேலூயா. பாம்பு ஏமாத்திருச்சு. ஆதாமா இருந்தாலும் ஏவாளாக இருந்தாலும் வஞ்சிக்கப்பட்டு நீங்கள் மீறுதலுக்கு உட்படக்கூடாது. அப்படி உட்பட்டனால தான் ஆண்டவர் இப்போ அந்த பாடு வழியாக கடந்து போகிறார். அது மறந்துடவே கூடாது. சங்கீதம் 25:7 வாசிங்க. Psalms 25:7. என் இளவயதின் பாவங்களையும் என் மீறுதல்களையும் நினையாதிரும். இளவயதின் பாவங்களையும் என் மீறுதல் நினையாதிரும். இளம் வயசில் நம்ம மீறிடுறோம். அந்த பாவத்தை ஆண்டவர் நினைச்சாதுங்கப்பா. அதுக்காக தான் இயேசு அடிக்கப்பட்டார். நல்லா மறந்துடாதீங்க. அது முக்கியமாக நீங்கள் மனசில் வச்சு ஜெபிக்கணும். சரியான இந்த மாதிரி ஜெபிக்கணும். ஆண்டவரே, நீ இளம் வயதில் நான் மீறுதலுக்கு உட்பட்டவன், அல்லேலூயா, எனக்கு குற்றம் செஞ்சேன், நான் பாவம் செஞ்சேன், என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. அதே மாதிரி மத்தேயு 15:3 வாசிங்க. மத்தேயு 15:3. மேத்யூ சாப்டர் 15:3. அவங்க பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை ஏன் மீறி நடக்கிறீர்கள்? நம்ம 1008 பாரம்பரியம் வச்சுருக்கோம், மூட நம்பிக்கை வச்சுருக்கோம். நல்லா கவனிங்க. அவங்க அப்பா இப்படி தான் இருந்தார், எங்கள் அம்மா இப்படி தான் இருந்தோம், அப்படி இப்படின்னு சொல்லி பாரம்பரியத்துக்கு நாள் பார்க்குற பாரம்பரியம், அப்படி பாரம்பரியம், இப்படி பாரம்பரியம். அப்பா ஊருப்பட்ட பாரம்பரியத்தினால நம்ம என்ன செய்கிறோம்? ஆண்டவர் செல்லில் அடிக்கப்பட ஒப்பு கொடுத்துறோம். மறுபடியும் வாசிங்க. உங்கள் பாரம்பரியத்தினால தேவனுடைய கற்பனையை ஏன் மீறி நடக்கிறீர்கள்? எவ்வளோ வேதனையான காரியம் பாருங்கள். நம்முடைய வீட்டில் நடக்கிற பாரம்பரியத்தெல்லாம் நீங்கள் மாற்றணும். பாரம்பரியத்தெல்லாம் நம்ம நினச்சோம், பாரம்பரியத்தை நீங்கள் நடைமுறைப்படுத்துனீங்க, ஆண்டவர் மிக துக்கப்படுவார். அல்லேலூயா. நிறைய பேர் வீட்டில் அந்த பாரம்பரியம் இருக்குது. அதே மாதிரி யோவான் 3:4 வாசிங்க. யோவான் 3:4. 1 யோவானா? 1 யோவான் 3:4. பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான். பாவம் செய்த எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான். நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். பார்த்தீங்களா? நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம். பாவம் செய்கிறவனே நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான். அப்போ கர்த்தருடைய நியாயப்பிரமாணம், கர்த்தருடைய கட்டளைகளை நாம் மீறுகிறோம். அந்த மீறுதல் நிமித்தம் தான் தேவன் காயப்பட்டார், அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். சரியா? அது மாத்திரமில்லை, நல்லா கவனிங்க. நம்முடைய அக்கிரமம் எப்படி பயங்கரமானது பாருங்கள்.
வேத வாசிங்க 2 சாமுவேல் 24:17 வாசிங்க. 2 சாமுவேல் chapter 24:17. 2 சாமுவேல் 24:17. பார்த்தீங்களா, நான் தான் மீறுதல் செய்தேன், நான் தான் அக்கிரமம் பண்ணினேன். அல்லையில முதல் நம்ம பார்த்தது மீறுதல், ரெண்டாவது அக்கிரமம். அல்லேலூயா. ஆமாம், அதே 24:1 வாசிமா. 24:1. எஸ்ரா 9:6. எஸ்ரா 9:6. எஸ்ரா 9:6. எஸ்ராவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். என் தேவனே, நான் என் முகத்தை என் தேவனாகிய உமக்கு முன்பாக ஏறெடுக்க வெட்கி கலங்குகிறேன். எங்கள் அக்கிரமங்கள் எங்கள் தலைக்கு மேலாக பெருகிற்று. தண்ணி பெருகின மாதிரி, தலைக்கு மேலே வெள்ளம் போன மாதிரி என் அக்கிரமம் தலைக்கு மேலே பெருகிற்று. அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் இவ்வளோ பாடுபட்டார்னா, நம்ம அக்கிரமம் தலைக்கு மேலே போயிடுச்சு. அதான் நம்ம ஜனங்களுக்கு அது உணரக்கூடிய இருதயமே கிடையாது. அக்கிரமம் கொஞ்சோண்டு அக்கிரமான பரவாயில்ல, இந்த அக்கிரமம் தலைக்கு மேலே போயிடுச்சு. அல்லேலூயா. அவனுக்கு அதனால ஆண்டவர் அவ்வளோ நொறுக்கப்பட்டார். நம்ம அக்கிரமத்தை உணரணும், அக்கிரமத்தை அறிக்கையிடணும், அக்கிரமத்தை மூடி மறைக்கக்கூடாது, அதை நியாயப்படுத்தக்கூடாது. தாவீது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறார். ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா உடனே சரண்டர் ஆயிடுவார். ஆமாண்டவரே அப்படின்ட்டுவார். அல்லேலூயா. ஆமாம், அதை நியாயப்படுத்தி வாக்குவாதம் பண்ணி சரிப்படுத்த மாட்டார், சரண்டர் ஆயிடுவார். நம்ம எங்கே சரிப்படுத்த முடியும்? கடவுள் அதுக்காக தான் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், அவர் ஜீவனை கொடுத்தார். அல்லேலூயா. அக்கிரமம் தலைக்கு மேலே பெருகிட்டு இது ரொம்ப காணிக்கை கொடுத்து காணிக்கை கொடுத்தா அவங்க சொல்கிறாங்க, பாச இந்த ஜனங்க வட்டிக்கு வாங்கினேன். எவ்வளோ வட்டி? 5 பைசா வட்டி, 2 பைசா வட்டி இல்லை. அந்த அம்மா அந்த வட்டி பணம் வாங்கினாங்க. அந்த பணத்தை திரும்ப கொடுக்கும்போது 10 பைசா வட்டி. 10 பைசா. ஒருத்தர் வாங்கினா 25 பைசா வட்டி. விசுவாசியை. ஆனால் அக்கிரமம் தலைக்கு மேலே போன மாதிரி. அல்லேலூயா. ஒரு அளவு இருக்குது. ஏதாவது 1 பைசா, 2 பைசா, 3 பைசா பேங்க் வட்டி பரவாயில்ல. இந்த ஆளுங்க நான் வட்டி, அப்பா நான் 10 பைசா வட்டி, 20 பைசா வட்டி, அது ஏமாற்றி வட்டி. முதல் சொல்ல மாட்டானுங்க. நம்ம அவசரத்துக்கு கொடுத்துருவாங்க. திரும்ப கொடுக்கும்போது அப்பா அந்த அம்மா அழுகிறாங்க பாருங்க. என்னத்தை சொல்கிறேன் நான் தேவலையே, என்ன சொல்கிறேன், நான் அக்கிரமம் தலைக்கு மேலே போகிற காலமாக இருக்குது. ஆனால் நீங்கள் நானும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அல்லேலூயா. ஆமாம், வாசிங்க. யோபு 13:26 வாசிங்க. யோபு 13:26. யோபு 13:26. என் சிறு வயதின் அக்கிரமங்களை படிக்க பண்ணீர். அதே 31:10 வாசிமா. சங்கீதம் 31:10. சங்கீதம் 31:10. சங்கீதம் 31:10. என் பிராண சஞ்சலத்தினாலும் என் வருஷங்கள் தவிப்பினாலும் கழிந்து போயிற்று. என் அக்கிரமத்தினாலே என் பலன் குறைந்து. என் அக்கிரமத்தினாலே என் பலன் குறுகி போயிற்று. அல்லேலூயா. அக்கிரமம் செஞ்சு பாருங்க, எவ்வளோ பேர் நல்லா இருக்க வேண்டிய வயசில் 100 வயசு கிழவை மாதிரி ஆயிடுறாங்க. 100 வயசு கிழவி மாதிரி ஆயிடும். அக்கிரமம் செஞ்சுட்டாவே பலன் குறுகி போயிடும். அல்லேலூயா. ஆமாம், இந்த காலத்தில் உள்ளவங்களாம் பாருங்கள், 80 வயசு 85 வயசு நல்லா திடகாத்திரமாக இருக்காங்க. 85 வயசு. ஒரு அம்மால 89 வயசு. அவர் திடகாத்திரமாக இருக்கிறார். 89 சபைக்கு வந்தார். நடக்கும்போது ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு. இது 50-60 வயசு பார்த்தா அவர் 89 வயசு. அக்கிரமத்தினால என் பலன் குறுகி போயிட்டு. அல்லேலூயா. அப்போ ஆண்டவரை ஜெபிக்கணும். ஆண்டவரே என் அக்கிரமத்தை மன்னிச்சு நோய்களை குணமாக்கணும். அல்லேலூயா. அதை வாசிங்க. சங்கீதம் 51:2 வாசிங்க. என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி. அக்கிரமம் நீங்க முற்றிலும் என்னை கழுவுங்க ஆண்டவரே. அதே மாதிரி 65:3 வாசிங்க. சங்கீதம் 65:3. அக்கிரம விஷயங்கள் என்மேல் மிஞ்சி வல்லமை கொண்டது. தேவரீரோ எங்கள் மீறுதல்களை நிவர்த்தியாக்குகிறீர். அக்கிரம விஷயங்கள் மிஞ்சி வல்லமை கொண்டது. அக்கிரமம் முதல்ல நம்ம கீழே இருக்கும்.
நம்ம செய்ய செய்ய அந்த அக்கிரமம் தலைக்கு மேலே போகுது. இல்லையா? நல்லா கவனிங்க. அது என் தலைக்கு மேலே மிஞ்சி போகுது. அது வல்லமை கொண்டது. அதுக்கு நம்ம அடிமையாக்கிறோம். அது மாத்திரமில்லை, வேதத்தை வாசிங்க. 66:18 வாசிங்க. 66:18. அது முக்கியமான வசனம். அது நம்ம ஜெபத்துக்கு ஏன் பதில் வரல அப்படின்னா, நம்ம இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டு இருந்தனால் என் ஜெபத்துக்கு பதில் வராது. நிறைய நேரம் நம்ம பதில் வரலன்னு புலம்பிட்டு இருக்கிறோம். அதுக்கு பெரிய பெரிய காரணம் பார்த்துட்டு இருக்கீங்க. காரணம்லாம் பார்க்குறோம். அதனால தான். ஆனால் அக்கிரம சிந்தை மனசில் இருந்தாவே ஜெபத்துக்கு பதில் வராது. அல்லேலூயா. என் இருதயத்தில் அதான் தாவீது சொல்றார், ஆண்டவரே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து சிந்தனை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி நடத்தி உண்டோ என்று பார்த்து நித்தியம். அப்போ ஆண்டவர் சொன்னார், அக்கிரம சிந்தை மனசு இருந்தால் நான் செவி கொடுக்க மாட்டேன். அல்லேலூயா. அதுக்காக ஆண்டவர் நொறுக்கப்பட்ட இருதயத்தில் குத்தப்பட்டார். இருதயத்தில் விழா பாஞ்சிச்சு. நம்மளுடைய இருதயம் சுத்தமாக இருக்காங்க. அல்லேலூயா. அந்த இருதயத்தில் ஈட்டி குத்தப்பட்டுச்சு. ஏன் அப்படின்னா, நம்ம இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டு வந்தோம். அக்கிரம சிந்தை அதெல்லாம் நம்ம நல்லா உணர்ந்து பார்த்தோம்னா நமக்கு அது விடுதலை கிடைக்கும். ஏசாயா 5:18 வாசிங்க. ஏசாயா 5:18 சீக்கிரம் வாசிங்க. மாயையின் கயிறுகளால் அக்கிரமத்தையும் வண்டில் வடங்களால் பாவத்தையும் இழுத்து கொண்டு வந்து. ஏசாயா 5:18 5:18 பாருங்க. லாரியின் கயிறுகளால் அக்கிரமத்தை எடுத்துக்கொண்டு வரும். அப்போ அக்கிரமம் எவ்வளோ பயங்கரமானது பாருங்க. அதோட பாருங்க 59:4 வாசிங்க. ஐசையா 59:4. ஏசாயா 59:4 வாசிங்க. நீதியை தேடுகிறவனும் இல்லை, சத்தியத்தின்படி வழக்காடுகிறவனும் இல்லை, மாயையை நம்பி அபத்தமானதை பேசுகிறார்கள், தீமையை கர்ப்பம் தரித்து அக்கிரமத்தை பெறுகிறார்கள். பார்த்தீங்களா? 2ஆம் வசனம் வாசிங்க. ஏசாயா 59:2. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக. நம்ம ஆண்டவருக்கும் நமக்கும் நடுவே பிரிவினை உண்டாக்குறது என்னன்னா அக்கிரமங்க தான். அப்போ எவ்வளோ பயங்கரமானது பார்த்தீங்களா? அல்லேலூயா. நம்ம முகத்தையே மறைச்சிடும். 3ஆம் வசனம் வாசிங்க. ஏனென்றால் உங்கள் கைகள் இரத்தத்தாலும் உங்கள் விரல்கள் அக்கிரமத்தாலும் கரைபட்டு இருக்கிறது. அக்கிரமத்தால் கரைப்படுது. அக்கிரமத்தால். ஆனால் தான் ஆண்டவர் அந்த பாடுபட்டார். எரேமியா 31:30 வாசிங்க. எரேமியா 31:30 சீக்கிரம் வாசிங்க. அவனவன் தன் அக்கிரமத்தின் நிமித்தமே சாவான். எந்த மனுஷன் அக்கிரமத்தின் நிமித்தம். அல்லேலூயா. இதனால ஆண்டவர் அவ்வளோ நொறுக்கப்பட்டார். புரியுது உங்களுக்கு? கடைசியாக நம்ம காரியம் பார்க்கலாம். மத்தேயு 7:23 வாசிங்க. மேத்யூ 7:23. மத்தேயு 7:23. பாருங்க, ஆண்டவர் பாருங்க, அக்கிரம செய்யக்காரர் யார் இவங்கெல்லாம்? அது முன்னாடி வசனம் வாசிமா. அதுக்கு முன்னாடி வசனம். பார்த்தீங்களா? அவங்க வாழ்க்கை வேற, செய்ய வேற. அக்கிரம செய்யக்காரன்னு சொல்லி அவங்க இன்னைக்கு ஊழியக்காரிகளை பார்த்து சொல்கிறார். இன்னைக்கு என்னென்ன காரியம். ஒரு ஊழியக்காரெல்லாம் பார்த்தீங்கன்னா 8 கோடி கார் வாங்கியிருக்கார் மதுரையில். பாட்டு பாடி டான்ஸ் ஆடி அப்பா அதில் இத்தனை பேர் சோமாச்சு. அப்படி இப்படி நல்லா கவனிங்க. பரிசுத்தமாக வாழ்ந்து பக்தியாக வாழ்ந்து பயந்து நடுங்கி ஊழியர்களுக்கும் பிசாசு ஓடுது, வியாதி குணமாகுது. டான்ஸ் ஆடி பாட்டு பாடி அத்தனை 8 கோடி ரூபாய்க்கு காரை வாங்கி 10 கோடி அப்பா எக்கச்சக்கமான பாவங்களை செஞ்சு இதெல்லாம் ஆண்டு சொன்னார் அக்கிரம செய்யக்காரரே. அல்லேலூயா. நீங்கள் இப்படி ஆடி காட்டுறாரு மேலே நின்று அந்த ஊழியக்காரர். சினிமா பாட்டு இப்போ ரஜினிகாந்த் ஒரு பாட்டு பாடுறார். திருவிருந்துக்கு கூட மகனே வா, அந்த ரஜினிகாந்த் பாட்டு புதுசாக ஒரு பாட்டு ஒரு படம் வெளியிட்டிருக்கிறாரு. அதில் மகனை பற்றி பாடுறாரு. அதை இவர் சர்ச்சில் பாடுறாரு அந்த ஊழியக்காரன். அவருக்கு காணிக்க மட்டும் 4 கோடி வருது மாதத்துக்கு. அந்த ஊழியக்காரன் மதுரையில் போட்டு காட்டுறாரு. ரஜினிகாந்த் பாட்டு இல்லை, இது ஏசப்பா பாட்டு அப்படி சொல்கிறாங்க ஆள். நல்லா கவனிக்குமா. பல காரியங்களில் அக்கிரம செய்யக்காரங்கிறார். அக்கிரம செய்க. அல்லேலூயா.
ஜாக்கிரதையாக இருக்கணும். 13:41 வாசிங்க. மத்தேயு 13:41, 13:41, 13:41. பார்த்தீங்கன்னா அக்கினி சூளையில் போடுவார். அக்கிரம செய்யக்காரர்களை ஆண்டு அக்கினி சூளையில் போடுவார். இன்றைக்கி செய்து அக்கிரமம் செய்கிறது ஒரு வேளை அவனுக்கு சந்தோஷமாக இருக்கும், காசு கிடைக்கும், அது பண்ணு. ஆனால் ஒரு நாள் வரும், தேவன் தூதர் அனுப்புவார். அக்கிரம செய்யக்காரர் என்ன செய்வார்? அக்கினி சூளையில் போட்டுவார். அல்லேலூயா. 24:12 வாசிமா. 24:12 மத்தேயு 24:12 வாசிங்க. இன்னைக்கு அன்பு இல்லை, குடும்பத்தில் அன்பு இல்லை, சபையில் அன்பு இல்லை, வேலை செய்ய இடத்துல அன்பு இல்லை. அக்கிரமம் அதிகமாவதனால் அனைவரோட அன்பு தணிந்து போகும். அல்லேலூயா. ஆனால் தான் ஆண்டவர் பாடுபடுறார். அன்பு தணிஞ்சிச்சுன்னா ஒன்றுமே இல்லை. அன்பு தான் எல்லாமே கொடி கட்டி பறக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. காசு இருக்கலாம், பணம் இருக்கலாம், வேலை இருக்கலாம், ஆனால் அன்பு இல்லைன்னா அது வீடு வீடாக இருக்காது. ஆனால் அன்பு எப்போ எல்லாம் போகும்னா அக்கிரமம் அதிகமாகனால. அல்லேலூயா. அதனால் நம்ம வாழ்க்கையில் அன்பு குறையுது அப்படின்னா எங்கேயோ அக்கிரமம் அதிகமான அர்த்தம். கணவன் அன்பு, மனைவி அன்பு, அண்ணன் அன்பு, அக்கா அன்பு, தங்கச்சி அன்பு, பிள்ளைகள் அன்பு குறையுது அப்படின்னா ஏதோ இடத்துல அக்கிரமம் அதிகமாகுது, ஏதோ இடத்துல. அல்லேலூயா. அது விடவே கூடாது. ஏசப்பா நமக்கு சிலுவை சுமந்திருக்கிறார். எது? இந்த அக்கிரமத்தை நம்மளிருந்து விடுதலாக்குறது தான். புரியுதா உங்களுக்கு? அதுக்காக ஆண்டவர் பாடுபட்டார். கடைசியாக 2 பேதுரு 2:8 வாசிங்க. 2 பேதுரு 2:8. நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க. பாருங்க, மறுபடியும் வாசிங்க. 2 பேதுரு 2:8 பொறுமையா வாசிங்க. நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில். லோத்து எப்படி வாதிக்கப்பட்டாராம்? நாள்தோறும் அக்கிரமத்தை பார்த்து இருதயத்தில் வாதிக்கப்பட்டார். யாரு? லோத்து. என்ன கொடுமையான நிலைமை பாரு. அந்த ஊரே அழிஞ்சு போச்சு. சோதம் குமரன் என்னாச்சு சொல்லுங்க? அப்படியே கந்தகமே இறங்கிச்சு. அக்கினி இறங்கி சுட்டெரிக்க ஒன்றுலாம் போயிட்டாங்க. ஆனால் லோத்தை காப்பாற்றினார். அப்போ நாள்தோறும் அவர் இதயத்தில் வாதிக்கப்படுறார். அவர் என்னத்தை சொல்ல, அவ்வளோ தூரம் அவர் இதயத்தில் நொறுக்கப்பட்டார், இதயத்தில் பாதிக்கப்பட்டார். அந்த அக்கிரமத்துக்காக, அந்த ஊருக்குள்ளே நடக்கிற அக்கிரமத்தினால தினந்தோறும் இதயத்தில் பாதிக்கப்பட்டதுனால கர்த்தர் அவரை காப்பாற்றினார். அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும். அல்லேலூயா. நீங்கள் ஒத்து போயிடக்கூடாது. என்னதான் பாடு வந்தாலும் பரவாயில்ல, இதயத்தில் உடையணும். அல்லேலூயா. வெளிப்பிரகாரமாக நீ அங்கே போகலாம் வரலாம், ஆனால் அங்கே அழுகணும். ஒரு புதுசாக கல்யாணம் முடித்த ஒரு பொண்ணுக்கு அந்த மாப்பிள்ளை ஒரு சினிமாவுக்கு பார்க்குறேன் பைத்தியக்காரன் அப்படின்னு தெரியாது. ஆனால் வீட்டில் நல்லவன் 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 பாஸ்டர் நல்லவன் 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 சொல்லி கல்யாணம் முடிச்சு வச்சிட்டார். கல்யாணம் முடிச்சாச்சு. கல்யாணம் முடித்த பிறகு வேறு ஒன்றுமே செய்ய முடியாது. இவன் என்னச்சுட்டா முதல் நாள் முடிஞ்சு நான் 2ஆவது நாள் வாமா சினிமாவுக்கு போகலாம் அப்படின்ட்டு. சினிமாவுக்கு போகலாமா? அப்போ சினிமாவுக்கு வரமாட்டேன்னா ஒரு பெரிய பிரச்சனை, என் டைவர்ஸ் ஆகிடுவான். எனக்கு வேண்டாம், நீ ஒத்து வரல அப்படின்னு சொல்லிடுவான்ட்டு இந்த பிள்ளை என்ன பண்ணிட்டா, சரிங்க வர்றேன், சினிமாவுக்கு வர்றேன். உடனே அவங்க வீட்டில் ஆச்சரியம், நம்ம பிள்ளை சினிமாவை பார்க்காத, இப்போ இவன் கூட சினிமாவுக்கு போகிறேன்னு சொல்லுது, ஐயோ அப்படின்னு சொல்லி நேரத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, தியேட்டருக்கு போயிட்டாங்க. பயங்கர அசிங்கமான படம், ஆபாச படம், கேவலமான படம். அந்த படத்துக்கு ஊட்டி போயிட்டான். இந்த பிள்ளை என்ன பண்ணா தெரியுமா? பொண்ணு பேசாமல் கண்ணை மூடி சிவமாயிட்டு உட்காந்துட்டான். தியேட்டருக்குள்ளே தான் இருக்கிறா, எல்லாம் படம் ஓடுது, கண்ணை மூடிட்டான், சிவமாயிட்டு. இதால் பார்த்தான் மாப்பிள்ளை, என்னம்மா அங்கே அசிங்கமாக ஆடும்போது பாடும்போது நம்ம மனைவி எப்படி என்ஜாய் பண்ணுறா, மனைவி எப்படி ரசிக்கிறா அப்படின்னு மனைவியை பார்த்தா, மனைவி கண்ணை மூடிட்டு நல்லா சிவமாட்டு. அவன் எழுப்பிடுறான், நம்ம தூங்குறேன் நீ? இல்லைங்க தூங்கலை, எனக்கு பிடிக்காத ஒரு படம், நான் உங்களுக்காக தான் வந்தேன், நான் உங்களுக்கு பிடிச்ச நீங்கள் பாருங்கள், நான் பார்க்க மாட்டேன். கண்ணை மூடிக்கிட்டேன், உங்களுக்கு கம்பெனி கொடுக்க வந்தேன், ஆனால் எனக்கு தேவையில்லை, எனக்கு இந்த படம் காசு தேவையில்லை, என் ஆண்டவருக்கு பிடிக்காது, எனக்கு பிடிக்காது, அவ்வளோதான் பாருங்க. இடைவெளியில் வச்சு வெளியே வந்தாங்க. அன்றைக்கே ரசிக்கப்பட்டு வந்தாள். கைத்தறிங்க விஷயமா? அல்லேலூயா. அதனால் கடவுள் உங்களுக்கு என்ன வச்சுருக்காரு. நம்ம உலகத்தில் இருக்கலாம், நம்ம உலகத்தான் அல்ல. அல்லையில பல விதமான காரியங்களில் நம்ம சூழ்நிலையில் அவங்க மணியாத கல்யாணத்துக்கு போகலாம், அந்த காதுகத்துக்கு போகலாம்,
ஆனால் பாவத்தோடு ஒத்து போயிடக்கூடாது, அக்கிரம செய்யக்கூடிய இணைஞ்சு போயிடக்கூடாது. ஆனால் தேவன் இந்த காரியத்தில் நமக்கு விடுதலை கொடுப்பாரு. ஆண்டவருக்கு நீங்கள் சாட்சியாக இருப்பீங்க. அக்கிரமக்காரரை கட்டி அக்கடியில் ஆண்டு போடுவார். அந்த நேரம் நம்மளை காப்பாற்றிடுவார் ஆண்டவர். அல்லேலூயா. எல்லாம் எழுச்சி இல்லைங்க, ஜெபிக்கலாம். நாம் அவரோடு கூட